Hello guys, welcome back. Welcome to module number 1.2 in physics. In this topic we are going to see about, already we said, module number 1.2 physical world. Physical world ங்கிறது யூனிட் நம்பர் 1 அப்படிங்கிற ஃபார்மிங்கில் என்சிஆர்டி புக்ஸில் வருது. பட் இதை டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இன் டேர்ம்ஸ் ஆஃப் நீட் இதை நம்ம கேட்குறதே கிடையாது. பிகாஸ் இது ஃபுல்லாகவே இட்ஸ் அ தியரிட்டிக்கல் ஒன். இந்த யூனிட்டில் நம்ம ஜஸ்ட் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். அதனால் இதை மோஸ்ட்லி யாரும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. பட் எனிஹவ் வி நீட் டு ஃபோக்கஸ் பிகாஸ் அப்பண்டிசஸ்க்கு மட்டுமே கிட்டத்தட்ட நம்ம 3 பார்ட் போட்டிருக்கோம். என்ன காரணம்னா அடிப்படை நமக்கு தெளிவாக தெரிஞ்சால் மட்டும்தான் மீதி இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் தாட். ஸோ அதன்படி தான் நான் போகிறதுனால இதையும் கொஞ்சம் வாட்ச் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஸோ லெட் அஸ் see about physical world. ஸோ இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட் யூ மீன் பை ஃபிசிக்ஸ், ஸ்கோப் அண்ட் எக்ஸைட்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ், ஃபிசிக்ஸ் டெக்னாலஜி அண்ட் சொசைட்டி, ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் அண்ட் நேச்சர் ஆஃப் ஃபிசிக்ஸ் லாஸ் அப்படிங்கிற 5 டாபிக்ஸ் இருக்குது. 5 டாபிக்ஸில் ஃபிசிக்ஸோட பேசிக் தியரிஸ் எல்லாத்தையுமே சொல்லப்பட்டிருக்கும். அதோட இன்ட்ரொடக்ஷனை மட்டும் அப்படியே ப்ரீஃபாக நம்ம பார்த்துடலாம். ஸோ வாட் இஸ் மீன் பை ஃபிசிக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, த ஃபர்ஸ்ட் ஒன், இட் இஸ் அ பேசிக் டிசிப்ளின் in the category of natural sciences which also include other disciplines like chemistry and biology. இதில் ஒரு பேசிக் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லுவாங்க. சயின்ஸ் அறிவியல்னு சொல்லும்போது அதில் நமக்கு முக்கியமான விஷயத்தில் இதுவும் வருது. எதை போலனா கெமிஸ்ட்ரியை போல், பயாலஜியை போல், இயற்பியல், வேதியியல், உயிரியல், அதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஸ்டஃப். The word physics comes from Greek word meaning nature. இயற்கை அப்படிங்கிற இதுலேருந்து தான் வருது. இயற்கை, இயற்பியல் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஃபண்டமெண்டல் பேசிக் ஸ்டஃப். நெக்ஸ்ட்டு 2 பிரின்சிபல் த்ரஸ்ட் இன் ஃபிசிக்ஸ், யூனிஃபிகேஷன் அண்ட் ரிடக்ஷன் அப்படின்னு 2. அந்த 2 என்ன சொல்ல வருதுன்னா, வாட் யூ மீன் பை யூனிஃபிகேஷன், தி எஃபோர்ட் டு see the physical world as a manifestation of some universal law in different domains and conditions. For example, நியூட்டன்ஸ் லா, மேக்னெட்டிக் எஃபெக்ட். நியூட்டன்ஸ் லான்னு சொல்லும்போது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே விஷயம் ஆப்பிள். அந்த ஆப்பிள் ஏன் தரையில் வந்து விழுந்துச்சு, அதுலேருந்து தான் கிராவிட்டிங்கிற ஒரு விஷயமே உருவாச்சு. 2 ஒரே அரைவயசில் இருக்கக்கூடிய மேக்னெட்டுகளை 2 போல்களும் ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் தட் வில் ரிப்பல். அதே நார்த்து போலும் சவுத்து போலும் இருந்துச்சுன்னா இட் வில் அட்டாச். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசிக் லாஸ், நம்ம காமனாக பார்க்கக்கூடிய, நம் கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயங்கள், நம் கண்ணால் உணரக்கூடிய உலகத்தின் எல்லா ஆதார விதிகளையும் யூனிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ரிடக்ஷன் அப்படின்னா என்ன, a related effort to derive the properties of a bigger, more complex system from the properties and interactions of its constituent similar parts. For example, heat and mass transfer, refrigeration. heat and mass transferங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஒரு ஐஸ் கட்டியை வைக்கிறோம், அந்த ஐஸ் கட்டி எவ்வளோ நேரத்தில் தண்ணீராக உருகுது அப்படிங்கிறத பார்க்குறோம்னா, தண்ணீராக உருவறதுக்கு ஒரு 10 நிமிடங்கள் இருக்குது அப்படின்னா, அந்த 10 நிமிடங்களில் 9வது நிமிடத்தில் என்னவாக இருந்திருக்கும், 8வது நிமிடத்தில் என்னவாக இருந்திருக்கும், 7வது நிமிடத்தில் என்னவாக இருக்கும், 6வது நிமிடத்தில் என்னவாக இருக்குங்கிறது நம்ம கண்ணுக்கு விஷுவலாக தெரியறது கிடையாது. அது பாட்டுக்கு தண்ணியாக உருகிட்டே இருக்கும். அதோடைய வெப்பநிலை எந்த அளவுக்கு இருந்திருக்கு, அது எந்த நிலையில் இந்த இடத்த பாயிண்டில் ஆரம்பித்து அது எப்படி டவுன் ஆகி இப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கிராஃபிக்கல் மூலமாகவும், சில தியரிட்டிக்கல் மூலமாகவும், சில ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ், சில டெரிவேஷன்ஸ் மூலமாகவும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதாவது டு டிரைவ் தி காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம் ஃப்ரம் த ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் இன்ட்ராக்ஷன். அதாவது அதனுடைய ப்ராப்பர்ட்டி, அதனுடைய பேசிக்கையும் அதோடைய இன்ட்ராக்ஷன், அது எவ்வாறு அந்த படிநிலைகள் கடந்து வருது அப்படிங்கக்கூடிய விஷயத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்குறதுக்கு பேர் ரிடக்ஷன் அப்படின்னு பேர். சரிங்களா? ஸோ இந்த 2த்தில் தான் ஃபிசிக்ஸுங்கிற ஒரு ஆதாரமே வருது. யூனிஃபிகேஷன் நம்ம கண்ணால் நேராக பார்க்கக்கூடியது. நம்ம தலையில் ஆப்பிள் வந்து விழுந்துச்சு, ஏன் தலையில் வந்து விழுந்துச்சு, கிராவிட்டி. ஒரே அளவரிசையில் இருக்கக்கூடிய 2 மேக்னெட்டுகள் ஒன்று ரிப்பல் ஆகுது அல்லது அட்ராக்ட் ஆகுது. இதெல்லாம் நம்ம கண்ணால் உணரக்கூடியது எல்லாமே யூனிஃபிகேஷன். கண்ணால் உணரலாமல் சில கால்குலேஷன்ஸ் மூலமாக நாம் நிறுவுவதுக்கு பேர் ரிடக்ஷன். அடுத்ததாக ஸ்கோப் அண்ட் எக்ஸைட்மெண்ட். இதில் 2 அப்ரோச்சஸ் இருக்குது, மேக்ரோஸ்கோபிக், மைக்ரோஸ்கோபிக். நமக்கே தெரியும், மைக்ரோஸ்கோபிக்னா ஒரு கண்ணாடி மாதிரியான ஒரு லென்ஸ் மாதிரி இருக்கும், ஒரு சின்ன தட்டு இருக்கும், அந்த தட்டில் ஒரு ஸ்பெசிமனை வைப்பாங்க, அதை நம்ம எவ்வளோ தூரத்துக்கு வேணாலும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க முடியும். அது என்ன மேக்ரோஸ்கோபிக் அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். ஸோ a microscopic approach is nothing but
the domain includes phenomena at the laboratory, terrestrial and astronomical scales. அதுவே for a microscopic approach is nothing but the domain that include atomic, molecular and nuclear phenomena. சரிங்களா? லேபார்டரியில் நம்ம பார்க்கக்கூடியது, டெரஸ்ட்ரியல் நிலத்தில் நம்ம பார்க்கக்கூடியது, அஸ்ட்ரானமி வான்வெளியில் நம்ம பார்க்கக்கூடியது. அதுவே அட்டாமிக் அணுக்கள் அதோட நிலையை பார்க்குறது, மாலிகுலர் லெவல், நியூக்ளியர் லெவலில் பார்க்கக்கூடிய அப்ரோச்சுக்கு பேர் மைக்ரோஸ்கோபிக், and that one is macroscopic approach. Next, the classic physics deals mainly with macroscopic phenomena and includes subjects like mechanics, electrodynamics, optics and thermodynamics. இந்த பாடங்கள்லாம் எதில் இருக்குன்னா இன்ஜினியரிங்கில் முக்கியமான பாடங்கள். இந்த பாடங்கள்லாம் எதற்காக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு கண்டுபிடிப்புமே நம்ம கண்டுபிடிக்கும் போது அதற்கு தேவையான எல்லா ஆதாரமான மேத்தமெட்டிக்ஸ் தான் எல்லாத்துக்குமே மெயின் இல்லையா? அந்த ஆதாரமான மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன்ஸ் எல்லாத்தையும் டிரைவ் பண்ணி நம்மளால் ஒரு முடிவுக்கு வர முடியும். என்ன முடிவுக்கு வர முடியும்? இப்போது ஒரு காரை வடிவமைக்கிறோம். அந்த கார் நம்ம ரோட்டில் பயன்படுத்துக்கிறதுக்கு ஏதுவானதாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம உள்ளார உட்காந்து போய் புளிய மரத்தில் அடிக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி அதற்குன்னு நம்ம தியரிட்டிக்கலாக ஒரு சில டெரிவேஷன்ஸ் இருக்குது. அந்த டெரிவேஷன்ஸை வச்சு, சில கால்குலேஷன்ஸை வச்சு இது உண்மையிலே சேஃப் தானா இல்லையா அப்படிங்கிறத நாம் நிறுவ முடியும். அதுக்கு தான் நமக்கு என்னென்ன பேப்பர்ஸ் முக்கியம்னா மெக்கானிக்ஸ், எலக்ட்ரோடைனமிக்ஸ், ஆப்டிக்ஸ் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ். காருக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய எல்லா விதமான பொருட்கள், லைக் எ செல்ஃபோன், லைக் எ பிக் டிவி, அல்லது ஒரு கம்ப்யூட்டராக இருக்கட்டும், ஒரு டிவி மானிட்டராக இருக்கட்டும், இப்படி எல்லா விஷயத்துலையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய செல்ஃபோன் வரைக்கும் எல்லாத்துக்குமே நமக்கு என்ன தேவை? இந்த மாதிரியான தியரிட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் அண்டு கால்குலேஷன் மெஷர்மெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும்? நாம் வடிவமைக்கக்கூடிய பொருள் சரிதானா, அது சேஃப் தானா, அது நாம் பயன்படுத்துவதற்கு ஏதுவாகத்தான் இருக்குமா அப்படிங்கிற கால்குலேஷன்ஸை செய்வது. அதே போல் the microscopic domain of physics deals with the constitution and structure of matter at the minute scales of atom and nuclei and their interaction with different probes such as electrons. அதாவது இப்போ நம்ம மேற்கூறிய எல்லா விஷயத்தையும் நம்மளால் கண்ணால் பார்க்க முடியும். நம் கண்களால் பார்க்க முடியாத, ஆனாலும் அதில் நம்ம ஒரு டெரிவேஷன் கொண்டு வரணும்னா அது அட்டாமிக் லெவல். ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் அட்டாமிக் லெவல், நியூக்ளியஸ் இதெல்லாம் படம் போட்டு காமிங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வட்டம், அதன் பிறகு பெரிய வட்டம், அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள், நியூட்ரான்கள், புரோட்டான்கள்னு இந்த மாதிரி தான் நம்ம கொண்டு போக முடியும். இதை எங்கேயாவது நம்ம மைக்ரோஸ்கோப் லெவலில் பார்த்தோமா அப்படின்னா கிடையாது. என்ன காரணம்னா இட்ஸ் அ தியரிட்டிக்கலாக இது இப்படித்தான் இருந்திருக்க வேண்டும், இப்படி இருப்பதனால்தான் இதனுடைய ப்ராப்பர்ட்டிகள் இப்படி இருக்கிறது. ஒரு மெட்டலையும் இன்னொரு மெட்டலையும் இணைக்கும் போது இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் மற்றும் நியூட்ரான்கள் எந்த வகையில் போகிறது, எப்படி வருது, மாறுது, இதோட நியூக்ளியஸுக்குள்ளே இருக்கக்கூடிய இஃபெக்ட் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் பல ஆராய்ச்சிகளுக்கு அப்புறமா நம்ம கொண்டு வரோம். இந்த ஆராய்ச்சிகளோட முடிவுங்கிறது நம் கண்ணால் பார்க்கக்கூடாதவை, நம்ம கண்ணால் பார்க்க முடியாத விஷயங்கள் இல்லையா? ஸோ தீஸ் ஆல் டீல் வித் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் minute scales of atom and nuclei and their interaction with different probes such as electrons. ஸோ எலக்ட்ரான் லெவலில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களை மைக்ரோஸ்கோபிக் டொமைன்னு சொல்கிறோம். அதாவது கண் பார்வைக்கு இல்லாமல் மேத்தமெட்டிக்கலாகவோ தியரிட்டிக்கலாகவோ இல்லை கண் பார்வையினால் நேராகவோ நம்ம அனலைஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை மேக்ரோஸ்கோபிக் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்ததாக சில மேஜர் கான்ட்ரிபியூஷன் டு தி வேர்ல்டு, சில கண்டுபிடிப்புகள், அறிவியல் கண்டுபிடிப்புகள்னு சொல்கிறத விட சில தியரிஸ், அருமையான தியரிஸ் இருக்கும். அந்த தியரிகளை நம்ம உலகத்துக்கு சொல்லி நம்ம யாருன்னு பார்க்கலாம். ஆர்கிமிடிஸ், பிரின்சிபல் ஆஃப் பயான்சி, பிரின்சிபல் ஆஃப் லீவர், நெம்புகோல் தத்துவம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் நமக்கு சொன்னவர் ஆர்கிமிடிஸ். அவர் பிறந்தது கிரீஸில். கலீலி லா ஆஃப் இனர்ஷியா, அந்த தியரியை கொண்டு வந்தவர், அவர் பிறந்தது இத்தாலி. சர் ஐசக் நியூட்டன், யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன், law of motion, refracting telescope from UK. மைக்கேல் ஃபாரடே, the laws of electromagnetic induction, அதன் பிதாமகர் என்று சொல்லக்கூடிய மைக்கேல் ஃபாரடே from UK. ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல் அப்படிங்கிறவர், மேக்ஸ்வெல் தியரி அப்படிங்கிறதும் இருக்குது, மேக்ஸ்வெல் ரெசிப்ரோகேட்டிங் தியரம்ஸ் இருக்குது. எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி, அவர் ஃப்ரம் UK, யுனைடெட் கிங்டம், லண்டன். இவர்கள் மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா
சில முக்கியமான கண்டுபிடிப்புகளில் இந்தியர்களின் பங்களிப்பும் உண்டு. ஜெகதீஷ் சந்திர போஸ் அல்ட்ரா ஷார்ட் ரேடியோ வேவ்ஸ், இன்று நம்ம மிலிட்டரி மற்றும் நேவி இந்த மாதிரி விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ரேடியோ வேவ்ஸ் அவங்களுக்கு மட்டுமே தான் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். யாராலையும் அதை கம்யூனிகேட் பண்ண முடியாது, அதை யாராலையும் ட்ராக்கும் பண்ண முடியாது. இந்த மாதிரி அதி தீவிரமான செக்யூரிட்டி இஷ்யூஸ்க்காக பயன்படுத்தக்கூடிய, செக்யூரிட்டி கம்யூனிகேஷன்ஸ்க்காக பயன்படுத்தக்கூடிய ஷார்ட் ரேட் வேவ்ஸ், அதை அந்த தேதியை கொண்டு வந்தது ஜெகதீஷ் சந்திர போஸ் ஃப்ரம் இந்தியா. அதுபோல் இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட், ஒளிச்சேர்க்கைன்னு சொல்லக்கூடிய அந்த இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் பை மாலிக்யூல்ஸ், அந்த தியரியை நிறுவியவர் திரு சி.வி. ராமன் அவர்கள் மற்றும் நோபல் பரிசை வென்றவரும் ஆவார் ஃப்ரம் இந்தியா. ஸோ இந்த மாதிரி தியரிஸ் இவங்க மட்டும்தான் கண்டுபிடிச்சாங்களான்னு கேட்டால் லட்சக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான தியரிக்களை கொண்டு வந்திருக்காங்க. அதில் சில முக்கியமான விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்ட பெயராகவும் இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால் கேள்விப்பட்ட பெயர்களை ஜஸ்ட் நம்ம உங்களோட கண் பார்வைக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் ஆஃப் நேச்சர். இது மொத்தம் எவ்வளோ அப்படிங்கிற கவுண்ட் எப்போதுமே நமக்கு ஞாபகத்தில் இருக்கணும். இது என்னென்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கொஸ்டினில் கேட்குறாங்களா இல்லையாங்கிறது நமக்கு அடுத்த விஷயம். எனிஹவ் வி நீட் டு பி வெரி ஸ்ட்ராங் வித் தி ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ். அது நமக்கு மைண்டில் இருந்தால் மட்டும்தான் மற்ற விஷயங்கள் நம்மளால் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ த ஃபஸ்ட் ஒன், தி கரெக்ட் நோஷன் ஆஃப் ஃபோர்ஸ் வர் அரைவ்டு பை Isaac Newton in his famous laws of motion. He also gave an explicit form for the force for gravitational attraction between two bodies. இரண்டு மெட்டீரியல்ஸ், இரண்டு பாடிஸ் இருக்குன்னா அது அட்ராக்ட் ஆகிறதுக்கு காரணம், அது ரிப்பல் ஆகிறதுக்கான காரணம் அப்படின்னு நிறையா விஷயங்கள் இருக்குது. இதுலேருந்து நமக்கு கண்டுபிடிக்கப்பட்ட 4 விஷயங்கள். இந்த மேக்ரோஸ்கோபிக் வேர்ல்ட், பிசைட்ஸ் தி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வி என்கவுண்டர் செவரல் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ். மஸ்குலார் ஃபோர்ஸஸ், கான்டாக்ட்னா ரெண்டும் டச் ஆகக்கூடிய இருக்கிறது. மஸ்குலார்னா வெயிட்டான பொருட்கள், வெயிட், அந்த வெயிட்டின் மூலமாக ஏற்படக்கூடியது. பிட்வீன் பாடிஸ் அண்ட் ஃப்ரிக்ஷன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சரியா? அடுத்ததை நம்ம பார்க்கக்கூடியது ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் இன் நேச்சர். இதில் சில டெக்னாலஜி, அதில் என்னென்ன பிரின்சிபல்ஸ், என்னென்ன மூலதனத்தில் அது இயங்குது, என்னென்ன மூலக்கூறுகள் மூலமாக அது இயங்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸ்டீம் இன்ஜின், நீராவி இன்ஜின் கண்டுபிடித்தவர் ஜேம்ஸ் வாட். அதோட டெக்னாலஜி, அதோட பிரின்சிபல் என்னென்னு கேட்டிங்கன்னா டிபெண்ட்ஸிங் அப்பான் தெர்மோடைனமிக்ஸ். நியூக்ளியர் ரியாக்டர், அணு உலை, தட் இஸ் டியூ டு நியூக்ளியர் ஃபிஷன். ரேடியோ அண்ட் டெலிவிஷன் டியூ டு ஜெனரேஷன், ப்ராபகேஷன் அண்ட் டிடக்ஷன் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். கம்ப்யூட்டர்ஸ், டிஜிட்டல் லாஜிக். லேசர், லைட் ஆம்ப்ளிஃபிகேஷன், இதோட எக்ஸ்பேன்ஷன் தான் அது. இதோட பிரின்சிபலையே அதுக்கு பேராக வச்சுட்டாங்க. LASER அப்படிங்கிறது லைட் ஆம்ப்ளிஃபிகேஷன் பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன். அதே போல் ராக்கெட் ப்ரொபல்ஷன், எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர், ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர், நீர் மூலமாக வரக்கூடிய மின்சாரம். அடுத்து ஏரோப்ளைன், சோனார், ஆப்டிக்கல் ஃபைபர், எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், ஃபோட்டோ செல், இந்த மாதிரி பல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சாதாரண அப்ளிகேஷன்ஸ். இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே டிபெண்டிங் அப்பான் தி ஃபண்டமெண்டல் பேசிக் கான்செப்ட்ஸ். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதற்கான உதாரணம் தான் இது. இது மட்டும்தானான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இது போன்ற பல விஷயங்கள் இருக்கிறது. அதையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக நம்ம கொடுக்கறதுக்கான காரணம் என்னென்னா, இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த 28 யூனிட் இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸில் இது எல்லாத்த பற்றியும் இருக்கும். அதோட ஒவ்வொரு பேசிக்ஸையும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோம். அதற்கான ஒரு முன்னோட்டமாகத்தான் நம்ம இதை காமிக்கிறோம். அடுத்து ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸ் ஆஃப் நேச்சர். முதல் விஷயம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். த ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஃபோர்ஸ் இன் தி வேர்ல்ட், அதுவே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான். மரத்துலேருந்து தொங்கக்கூடிய பழமானது தரையில் மட்டும் ஏன் அது விழணும் வேகமாக, அது ஏன் விழுது அப்படிங்கிறத ஆரம்பித்து நம்ம இயல்பாகவே நம்ம போயிட்டு இருக்கும்போது சாதாரணமாக தடுக்கி விழும்போது ஏன் கீழ் நோக்கி விழுறோம், மேல் நோக்கி போகிறதில்ல. எவ்வளோ மேலாக இருந்தாலும், எவ்வளோ உயரத்துலேருந்து குதித்தாலும் நம்மளோட பாடி தரைக்கு வேகமாக வர்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கு முதல் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஃபோர்ஸுங்கிறது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான். இதை பற்றி நமக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ், த ஃபோர்ஸ் பிட்வீன் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். சார்ஜான பார்ட்டிகல்ஸ் மூலமாக அதுக்கு ஊடாக இருக்கக்கூடிய ஃபோர்ஸ். இதுக்கு முக்கியமான காரணம், இட் கவர்ன்ஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் அண்ட் மாலிகூல்ஸ், தி டைனமிக்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் த மெக்கானிக்கல், தெர்மல் அண்ட் அதர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல். கெமிக்கல் ரியாக்ஷனாக இருக்கலாம், ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸோட ஸ்ட்ரக்சரில் ஏற்படக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன், மெக்கானிக்கல், thermal and other properties. Gravity is always attractive. Electromagnetic force can be attractive or repulsive. ஏன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸுங்கிறது ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் தி பாட்டம். ஆனால் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸுங்கிறது ஒன்று அட்ராக்டும் ஆகலாம் அல்லது ரிப்பல்,
விலகியும் போகலாம். இரண்டுத்துக்கும் வழி இருக்குது. எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ். Strong nuclear force. The strong nuclear force binds the proton and neutron in a nucleus. It is charge independent, that is equally between a proton and a proton, neutron and a neutron, proton and a neutron. Its range is however extremely small. It is responsible for the stability of nuclei. நியூக்ளியை ஹோல்டு பண்ணுறதுக்காக ஒரு ஆட்டம் அந்த நியூக்ளியஸுக்குள்ளே இருக்கக்கூடிய வட்டப்பாதைகளுக்குள்ளே அது தன்னுடைய அட்ராக்ஷன் மற்றும் ரிப்பல்ஷனை ஏற்படுத்தி அந்த நியூக்ளியஸோட ஸ்டெபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, நியூக்ளியஸோட ஸ்டெபிலிட்டியை நிலையான தன்மையில் வைக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய அதில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸுக்கு பேர் ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ். ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ்னு ஒன்று இருந்தால் வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்கும். தட் இஸ் நத்திங் பட் this force appear only in certain nuclear process such as beta decay of nucleus. In beta decay, the nucleus emit electron and uncharged particle called neutrino. The weak nuclear force is not weak as gravitational force, but much weaker than strong nuclear and electromagnetic forces. இந்த மாதிரி பீட்டா டிகே ஆல்ஃபா டிகே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு எலக்ட்ரான்ங்கிறது சார்ஜ்டு பார்ட்டிக்கல், ஒரு அன்சார்ஜ்டு பார்ட்டிக்கல், ரெண்டுத்தோட ரியாக்ஷனில் இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸுக்கு பேர் வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ். இட் இஸ் நாட் ஆஸ் வீக் ஆஸ் கிராவிடேஷனில் வீக் கிடையாதுன்னாலும் பட் மச் வீக்கர் தென் ஸ்ட்ராங் நியூக்ளியர் அண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக். ஸோ உள்ளதுலேயே அப்போது இப்போ இதுலேருந்தே நமக்கு கொஸ்டின் நமக்கு நிறையா வரும். இதில் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆர்டரில் 4 எடுங்க அப்படின்னு சொன்னால் எதை நம்ம சூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி வீக்கஸ்ட் ஆர்டர் அப்படின்னு சூஸ் பண்ணால் எதை சூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது இங்கே இருக்கிற டாப்பிக்லேருந்தே நம்மளால் கொண்டு வர முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இதோட ஸ்ட்ரென்த்து, வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ், ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ். அப்போது ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டில் இருக்கிற 4, அடுத்து லோயஸ்ட்டுன்னு பார்த்தா இருக்கிற 4, இப்படி நீங்கள் வரிசைப்படுத்த உங்களால் முடியும் இந்த விஷயங்கள் மூலமாக. அடுத்து the progress in unification of different forces or domain in nature என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஐசக் நியூட்டன் இதில் இந்த கண்டுபிடிப்பாளர்களோட சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க எந்த வருஷம் ஆரம்பித்தாருங்க, ஹிஸ்டாரிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 1687 ஐசக் நியூட்டன் இந்த வேலைகளை ஆரம்பிச்சிருக்காரு. பை மீன்ஸ் ஆஃப் celestial and terrestrial mechanics show that the laws of motionோட கண்டுபிடிப்பு, அது மட்டும் லாஸ் ஆஃப் கிராவிடேஷன், இதுக்கான முக்கியமான பல ரிசர்ச்சுகளை மேற்கொண்டது 1687 ஐசக் நியூட்டனால். அடுத்து ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆர்ஸ்டெட் அவரோடது எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபினாமினன், இதை பற்றி அவர் 1820 ரிசர்ச் பண்ணியிருக்காரு. மைக்கேல் ஃபேரடேவும் எலக்ட்ரோமேக்னட்டிசம்ங்கிற ஒரு காமன் டொமைன், ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் எலக்ட்ரிக் தனியாக மேக்னெட்டிக் தனியாக இன்செப்பரபிளாக பண்ணும்போது இது ரெண்டுத்தையும் ஒரு யூனிஃபைடு டொமைனாக மாற்றினவர் மைக்கேல் ஃபேரடே. ஜேம்ஸ் மேக்ஸ்வெல் யூனிஃபைடு எலக்ட்ரிசிட்டிங்கிற விஷயத்தை 1873 அவர் முன்வைக்கிறாரு. அதே போல் ஷெல்டன் கிளஷோ, ஸ்டீவன் வெயின்பர்க் இவங்கெல்லாம் வீக் நியூக்ளியர், அந்த நியூக்ளியர் லெவலில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் பற்றியும் அது பற்றின எலக்ட்ரோ வீக் ஃபோர்ஸ் இதை பற்றியும் என்ன பண்ணுறாங்கன்னா 1979 கொண்டு வராங்க. கார்லோ ரூபியா, சைமன் வேண்டர்மியர் இவங்க தியரி ஆஃப் எலக்ட்ரோ வீக் ஃபோர்ஸ் இதை தியரிட்டிக்கலாகவே என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டலாகவே அதை வெரிஃபை பண்ணி முடிக்கிறாங்க. அது இந்த இயர் ஆஃப் 1984. இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் பொறுத்த மட்டும் திஸ் ஷோஸ் கிராவிடேஷனுங்கிறது முன்பாகவே நம்ம கண்டுபிடிக்கப்பட்டது அரவுண்ட் 1600 கண்டுபிடிக்கப்பட்டாலும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸுங்கிறது 1800 அதே போல் எலக்ட்ரிசிட்டிங்கிறது 1873 இந்த ஸ்ட்ராங் நியூக்ளியர், வீக் நியூக்ளியர் இந்த மாதிரியான ஃபோர்ஸஸ் இது எல்லாம் 1970 80 வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அடுத்து நேச்சர் ஆஃப் ஃபிசிக்ஸ் லா. The physical quantities that remain unchanged in the process is called as conserved quantities. எந்த விதமான சேஞ்சஸும் இல்லாமல் இருக்கிறது. Some of the general conservation laws in nature include the laws of conservation of mass, energy, linear momentum, angular momentum, charge, parity. Some conservation laws are true for one fundamental force but not for another. ஸோ எந்த இடத்துலையுமே physical quantity சேஞ்ச் ஆகாமல் இருக்கக்கூடியது conserved quantityன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பொருள், ஒரு மாஸ் அப்படின்னு எடுத்தோம்னா அது எந்த இடத்துலையும் சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. ஒரு சாலை, அதன் நீளம், அந்த டிஸ்டன்ஸ், அதை டெக்னிக்கலி யூ வில் சி லென்த் அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது இட் வில் நெவர் சேஞ்ச். அது இத்தனை கிலோமீட்டர்னால் இத்தனை கிலோமீட்டர் தான்,
மாறுபடுறதுக்கு உட்படுறதுக்கு வேலையே கிடையாது இல்லையா. இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மாறாமல் இருந்துச்சுன்னா அதை கன்சர்வ்டு குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதுபோல் conservation laws have a deep connection with symmetries of nature. Symmetries of space and time and other types of symmetry play a central role in modern theories of fundamental forces in nature. இதில் symmetric அப்படின்னு சொல்லும்போது space and time அப்படிங்கிற வார்த்தையை நம்மளால் குறிப்பிட முடியும். ஸோ space and timeங்கிறது nothing but ஒரு space is nothing but the given selected area and the time is depending upon the seconds. முன்னோக்கி போகக்கூடிய செகண்ட்ஸ் என்றுமே பின்னோக்கி போவது கிடையாது. ஸோ இந்த மாதிரியான சேஞ்ச் பண்ண முடியாத குவான்டிட்டிஸ் இதில் சிம்மெட்ரிக் அப்படின்னு சொல்கிறது. சிம்மெட்ரிக்னா ஒரே மாதிரி ஒரே ஈக்குவல் 1 2 3 4 5 இதோட ரிப்பீட்டட் டயத்துக்களை தான் நம்மளோட கால நேரம்ங்கிறது ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த சிம்மெட்ரிக்ங்கிறது 1க்கும் 2க்கும் நடுப்புற இருக்கிறதும் 2க்கும் 3க்கும் நடுப்புறையும் 3க்கும் 4க்கும் இடைப்பட்டது 4 5 அந்த இன்டர்வல்னு இருக்கு இல்லையா, அந்த இன்டர்வல்ங்கிறது ஒரே அளவில் இருந்துச்சுன்னா அது சிம்மெட்ரிக் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி சிம்மெட்ரிக்கில் ஸ்பேஸ் அண்ட் டைம் அந்த அதர் டைப் ஆஃப் சிம்மெட்ரிஸும் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாடர்ன் தியரிஸில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறது. ஓகே, இப்போ நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். சில இந்தியன் ஃபிசிசிஸ்டோட நேம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத தேடுங்க. நோபல் அவார்டி ஃபார் ஃபிசிக்ஸ் இன் ரீசன்ட் இயர்ஸ். இந்தியன் பீப்புள் ஃபிசிக்ஸில் நோபல் அவார்டு வாங்கினவங்க இந்த ரீசன்ட் இயர்ஸ் யார் யார் அப்படின்னு பாருங்கள். ரேஞ்ச் ஆஃப் ஃபோர்ஸஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, 4 ஃபோர்ஸஸ், அதோட ரேஞ்சஸ் எந்த அளவுக்கு இருக்குது. ரேஞ்சுனால் ஒன்றும் இல்லை, டிஸ்டன்ஸ் இது எவ்வளவு அப்படிங்கிறத ரிமைண்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் மைண்ட் மேப்பிங் ஆஃப் ஃபோர்ஸஸ். இந்த ஃபோர்ஸஸில் நம்ம 4 சொன்னோம் இல்லையா, 1 2 3 4 இதோட பேசிக் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த யூனிட்டில் நீங்கள் கொடுக்கக்கூடிய டேக்அவே அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். சரிங்களா. லைக்வைஸ் இந்த டாப்பிக்கில் நமக்கு பெருசாக கொஸ்டின்ஸ் வராது. ஏன்னா நமக்கு கொஸ்டின்ஸ் ஆரம்பிக்கிறது 2வது யூனிட்லேருந்து தான் ஆரம்பிக்குது. நம்மளோட ஸ்டைல் எப்போதுமே என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ராப்பராக ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து லாஸ்ட் ஸ்டெப் வரைக்கும் போகிறது. ஸோ அதன்படி தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ கீப் வாட்சிங் அவர் சேனல். டிஸ்கிரிப்ஷன் நம்ம எங்கள் சேனலோட லிங்க்கும் கொடுக்கப்பட்டிருக்கு டிஸ்கிரிப்ஷனில், அதையும் கொஞ்சம் செக் பண்ணுமாறு கேட்டுக்கிறோம். ஸோ தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக் த கண்டென்ட், ஷேர் த கண்டென்ட், புட் யுவர் கமெண்ட்ஸ் இன் த கமெண்ட்ஸ் பாக்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.